ஹலோ ஆல், இன்றைக்கி ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன். அதில் ஒரு தக்காளியில் பாதி அரைச்சிருவேன், பாதி வதக்கிறதுல போட்டுருவேன். ஒன்று வந்து புளியோடு சேர்த்து கரைச்சிருவேன். மீன் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அந்த பாதி தக்காளி, கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 7 பீஸ் தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புளி நல்லா கரைஞ்சி எடுத்ததும் அதில் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா காரத்துக்கு இல்லை, நல்லா வாசமாக இருக்கும் பச்சை மிளகா போட்டால். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்கு போட்டு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உப்பு காரம்லாம் ஒரு கழு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம குழம்புக்கு வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் இங்கே சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம், எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அது நல்லா வெந்ததும் தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் வந்து மீன் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை எப்படி சாப்பிட்லான்னா, மீன் குழம்பு முன்னாடியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடசாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது எங்கள் அண்ணியோட ரெசிபி. எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தது. மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கருவேப்பிலையை போட்டு இறக்குனா சுவையான சூப்பரான மீன் குழம்பு ரெடி. எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.